12th computer science la unit 2 chapter number 7 முடி class நம்ம பார்த்துட்டு இருந்தோம். So அதனுடைய continue chapter Python in functions. So Python in functions la so function na how many types of function, then defining function, calling function, ஒரு parameter எப்படி பாஸ் பண்றது அப்படினு பத்தி நம்ம பார்த்தோம். சரிங்களா? So now the class will be discussed in topics scope of the variable. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தனா scope of the variable. What does it mean by scope? Scope, the variable refer to accessibility of in a program. அதாவது நம்ம வேரியபிள் நம்ம ப்ரோக்ராம்ல டிக்ளேர் பண்றோம். டிக்ளேர் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல எந்த வேரியபிள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை பத்தி தான் சொல்லக்கூடியது இந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள். ஸோ எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல வேணாலும் ஒரு வேரியபிள் என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு என்ன இருக்குது, குறிப்பிட்ட இடம் இருக்குது. ஸோ எந்த மேல இருக்க பார்ட்டில் இருக்கிற வேரியபிள் என்ன, கீழே அதாவது பாட்டம்ல இருக்கக்கூடிய பார்ட்டோட வேரியபிள் என்ன, ஸோ லாஸ்ட் ப்ரோக்ராம்ல மெயின் ப்ரோக்ராம்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய வேரியபிளுடைய என்ன, ஸோ இந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமுடைய இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் உடைய எந்தெந்த இடத்துல எந்த வேரியபிள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் ஃபங்க்ஷன் ஒரு டாபிக்ல. ஸோ காலிங் ஃபங்க்ஷன், கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஃபங்க்ஷன் பத்தி பார்த்துருக்கோம். ஸோ 11th போர்ஷன்ல. ஸோ நெக்ஸ்ட் இங்க பைத்தான் லாங்குவேஜ்ல ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் அப்படின்போது scope of variable refer to the part of in a program. It is called scope of variable. Scope of variable, there are two types of scope of variable. So one for local variable. So another one are global variable. So two types are there. So very important 3 mark and 5 mark and 3 mark maybe கேட்கலாம். சரிங்களா? So local scope variable என்ன? Local scope variable அப்படின்போது a variable declared inside a functions of body. அதாவது ஒரு லோக்கல் வேரியபிள் எங்க சார் நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே அந்த பாடி ஆஃப் த லூப்புக்குள்ள மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பாடி ஆஃப் த கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் என்ன பண்ணுவோம், அதை டிக்ளேர் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேரியபிள் தான் நம்ம லோக்கல் ஸ்கோப் வேரியபிள் சொல்லுவோம். லோக்கல் ஸ்கோப் வேரியபிள் டிக்ளேர் இன்சைடு உள்ளுக்குள்ளவே the functions of the body. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய பாடி ஆஃப் த லூப்புக்குள்ள மட்டும் தான் என்ன பண்ணுவோம், அதை டிக்ளேர் பண்ணுவோம். இந்த லோக்கல் வேரியபிள் known as local scope is known as local variable அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் சார் இந்த லோக்கல் ஸ்கோப்னு சொன்னீங்களே அதனுடைய விதிமுறைகள் என்ன? ரூல்ஸ் ஃபார் லோக்கல் ஸ்கோப் வேரியபிள். லோக்கல் ஸ்கோப் வேரியபிள் கேன் பி accessed only within the function block that is created in it. So எந்த இடத்துல ஒரு லோக்கல் வேரியபிளை கிரியேட் பண்ண முடியும்னா ஒரு within the class அப்படின்னா ஒரு கிளாஸுக்குள்ளவே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளவே மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால கிரியேட் பண்ண முடியும். மறந்துடாதீங்க. ஸோ லோக்கல் வேரியபிள் கேன் பி accessed only within the function block that is created in the function. என்ன பண்ண முடியும், அப்படிதான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள லோக்கல் வேரியபிள் within the ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு பாயிண்ட் பாருங்களேன். லோக்கல் வேரியபிள் ஒன்லி எக்ஸிட் while the functions executing. ஸோ அப்போ வெளியே ரொம்ப என்ன ஆகிடும், ஒரு ஃபங்க்ஷன் இதாகும் போது ஒரு லோக்கல் வேரியபிள் என்ன பண்ண ஒன்லி வெளியே அந்த ஃபர்ஸ்ட் அதை தான் ஒர்க் ஆகும். ஸோ என்னது லோக்கல் வேரியபிள் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும், வெளியே என்ன வெளியில் வந்துடும். The format arguments are also local functions சொல்லுவோம். ஃபார்மேட் ஆர்குமெண்ட்ஸாக இருக்கக்கூடியது எல்லாமே என்னது லோக்கல் ஃபங்க்ஷன் சொல்லி அழைப்போம். இப்போ லோக்கல் வேரியபிளுடைய எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அப்போ லோக்கல் வேரியபிள்னா வித்தின் த கிளாஸ்க்குள்ள மட்டும் அக்சஸ் பண்ணக்கூடியது. ஸோ என்னது அது எப்படி ஃபாலோ பண்ணுறேன் பாருங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன் நான். அப்போ டிஇஎஃப்ன்றது ஒரு ஃபங்க்ஷனை எப்பயுமே டிக்ளேர் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன இருக்கணும், டிஇஎஃப்னு ஒரு கீவேர்டு இருக்கணும். அதுக்கு பக்கத்தில் ஃபங்க்ஷன் நேம் இருக்கணும், மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பாரந்தசிஸ் பிராக்கெட்டுக்குள்ள நம்ம ஏதாவது ஆர்குமெண்ட் அனுப்ப போறோம்னா பாரந்தசிஸ் பிராக்கெட்டுக்குள்ள ஏதோ கொடுக்க போறோம், இல்லையா எம்டியா விட்டு. சரிங்களா? லாஸ்ட்ல கம்பல்சரினா இருக்கணும், கோலன் இருக்கணும், மறந்துடாதீங்க. இப்போ y = 0ன்னு வச்சிருக்கேன். அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த ஃபங்க்ஷன் பிளாக்குள்ள ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அந்த வேரியபிளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ன்னு வச்சிருக்கேன். ஸோ இந்த y அப்படின்ற ஒரு வேரியபிள் ஆகப்பட்டது தான் லோக்கல் ஸ்கோப் வேரியபிள்.
அப்போ பிரிண்ட் ஆஃப் ஒய், நான் ஒய்யை பிரிண்ட் பண்ணும்போது என்ன நடக்குது, ஒய்யை நான் பிரிண்ட் பண்ணுறேன், ஒய்யோட வேல்யூ எனக்கு அவுட்புட்டில் காமிக்குது. இப்போ லோக்கல் ஆஃப் அப்படின்னும் போது இப்போ இதோட நேமும் கால் பண்ணுற ஃபங்க்ஷனோட நேமும் சேமாக இருக்குது. இப்போ இந்த ஃபங்க்ஷனை அழைக்கும் போது ஒய்யோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். இப்போ மெயின் இதனோட கான்செப்ட் என்னன்னு கேட்டால், இதில் எது லோக்கல் ஸ்கோப் வேரியபிள், அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளவே உள்ளுக்குள்ளவே இருந்துச்சுன்னா அந்த வேரியபிள் என்னது லோக்கல் வேரியபிள், மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்க குளோபல் வேரியபிள். இந்த குளோபல் வேரியபிளுடைய கான்செப்ட் என்ன? குளோபல் வேரியபிள், குளோபல் ஸ்கோப் கேன் பி யூஸ்டு டு எனிவேர் இன் எ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமில் எந்த இடத்துல வேணாலும் என்ன பண்ணலாம், அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அப்படி இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கோப் வேரியபிள். குளோபல் ஸ்கோப் வேரியபிள் கேன் பி யூஸ்டு டு எனிவேர் த ப்ரோக்ராம். ஸோ எந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சொல்லக்கூடியது குளோபல் ஸ்கோப் வேரியபிள். இப்போ குளோபல் ஸ்கோப்புடைய வேரியபிளுடைய இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம்னா, இட் கேன் பி கிரியேட்டட் டிஃபைனிங் த வேரியபிள் அவுட் சைட் த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள். எப்பயுமே ஒரு ப்ரோக்ராமுக்குள்ள அவுட் சைட் தான் இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேலே தான் தெரியும். அது அந்த மாரி இருக்கக்கூடிய வேரியபிள் பேர் தான் குளோபல் ஸ்கோப் வேரியபிள். ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேலே அவுட் சைடு ஃபங்க்ஷன் பிளாக்குள்ளே டிக்ளேர் பண்ணுறது லோக்கல் ஸ்கோப் வேரியபிள். அந்த ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைடில் நம்ம டிக்ளேர் பண்ணுறது குளோபல் ஸ்கோப் வேரியபிள். மறந்துடாதீங்க, அவுட் சைடில் டிக்ளேர் பண்ணுறது குளோபல் ஸ்கோப் வேரியபிள். ஷார்ட்டாக சொல்லலாம், சரிங்களா? ஸோ இதோடைய ரூல் என்ன? ரூல்ஸ் ஃபார் குளோபல் ஸ்கோப் வேரியபிள். ரூல்ஸ் ஃபார் குளோபல் ஸ்கோப் வேரியபிள் உடைய when we define the variable outside the functions, it's the global by default. அதாவது ஆட்டோமேட்டிக்காக வரும், டிஃபால்ட்டாகவே அதுதான் ஃபர்ஸ்ட் என்னாகும், எக்ஸிக்யூட் ஆகும். இதில் you do not have use the global keyword. அப்போ ஒரு குளோபல்ன்றதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம என்ன ப்ரொனன்ஷன் பண்ணிக்கலாம், உச்சரிச்சிக்கலாம். குளோபல் சொல்லிக்கலாமே தவிர அதுவே என்ன பண்ணக்கூடாது, இது இந்த இடத்துல என்ன பண்ணுது வேற, you do not have use the global keyword. keyword என்ன பண்ண முடியாது, பயன்படுத்தக்கூடாது. ஓகேவா? எப்படி சார்னு சொன்னா, ஒரு ப்ரோக்ராமுக்குள்ள இங்க பாருங்க லோக்கல், அப்போ குளோபல் கொடுத்துக்கலாமா சார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பயன்படுது. எங்க ப்ரோக்ராமில் கொடுத்துரும் பாருங்க, நான் மாத்திருப்பேன், சரியா? GLOBAL சொல்லி குளோபல் சொல்லி கொடுக்க கூடாது, அதை மறந்துடாதீங்க. we use the global keyword, so read and write the global variable inside the functions. எல்லாமே அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளவே என்ன பண்ணுது, ரைட் பண்ணாலும் சரி ரீட் பண்ணாலும் சரி என்ன பண்ணணும், ரீட் பண்ணிக்கணும். then the use of the global variable words outside the function has no effect in case இப்போ குளோபலுடைய கீவேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து வெளியில வந்து நான் பயன்படுத்துறேன், அப்போ ஏதாவது எஃபெக்ட் ஏற்படுமா? ஸோ எந்த ஒரு தாக்கமும் என்ன பண்ணாது, நோ எஃபெக்ட், எந்த ஒரு எஃபெக்டையும் என்ன பண்ணது, வெளிப்படுத்தாது. குளோபல் ஸ்கோப் வேரியபிள் யூஸ் பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு குளோபல் ஒரு வேர்டை யூஸ் பண்ணா, அது கீவேர்டை யூஸ் பண்ணனா எந்த ஒரு தாக்கத்தை என்ன பண்ணாது, உண்டாக்காது ப்ரோக்ராமுக்குள்ள. அதுக்குரிய ப்ரோக்ராம் எதோடைய ப்ரோக்ராமு, குளோபல் ஸ்கோப்புடைய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். C = 1 வச்சிருக்கேன். இந்த வேரியபிளோட பேர் தான் குளோபல் வேரியபிள். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் விட்டு வெளியில் என்ன பண்ணிருக்கேன், டிக்ளேர் பண்ணிருக்கேன். இப்போ எழுதுற மாதிரி இப்போ எழுதுனீங்க இல்லையா, இந்த C = 1 சொல்லி வச்சிருக்கிறேன். dfன்றது கீவேர்டு, ஆட்ன்றது ஃபங்க்ஷன் நேமு, பேரன்ஸ் பிராக்கெட்டுக்குள்ள எதுவுமே இல்லை. லாஸ்ட்ல என்ன வரும்னு சொன்னேன், கம்பல்சரி ரூல்ஸ் ஃபார் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ல கோலன் வரும்னு சொன்னேன், முன்னாடி கிளாஸ்ல நடத்திருக்கிறேன். பிரிண்ட் ஆஃப் சீன் கொடுத்தனா நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன், சியை நான் பிரிண்ட் பண்றேன். சியில் என்ன வேல்யூ இருக்குது, 1 இருக்குது, சரிங்களா? அப்போ 1 சொல்லி எனக்கு அவுட்புட் காமிக்கும். இது வந்து ஒர்க்கிங் மெத்தட். இது ப்ராப்பரா ஒர்க் ஆகும். நான் எப்படி சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், காலிங் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். இது பேர் தான் காலிங் ஸ்டேட்மெண்ட், கால் ஸ்டேட்மெண்ட், சரியா? கால் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கும்போது இப்போ இதோட நேமும் ஆட் அப்படின்ற நேமும் ஃபங்க்ஷனோட நேம் சேமா இருக்கா பாருங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை ஈஸியாக அழைப்பதுக்குன்னா இருக்கும். அந்த ப்ரோக்ராம் வேற இன்டர்பிரேட்டர், நம்ம கம்பைலர் சொல்லுவோம் C++ல, ஆனால் இதில் என்ன சொல்லணும், இன்டர்பிரேட்டர்னு சொல்லணும். அதான் வரிமொழி மாற்றி, தமிழில் சொன்னால் வரிமொழி மாற்றி மொழி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்டர்பிரேட்டர் தான். அப்போ இதோட நேமும் சேமாக இருக்கிறதுல இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், கால் பண்ணி அழைக்கும். அப்போ இதுக்குள்ள என்ன கொடுத்துருக்கேன், எதுவுமே இல்லை. ஆனால் சியோட வேலை என்ன பண்ணிருக்கேன், பிரிண்டப்பில் கொடுத்துட்டேன் சின்றது. அப்போ சி என்னது, ஃபங்க்ஷனுக்கு மேலே இருக்குது குளோபல் வேரியபிளோட வேல்யூ. குளோபல் வேரியபிளோட வேல்யூ என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ நான் சி பிரிண்ட் பண்ணால் எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், 1 சொல்லி எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ
சரிங்களா? இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகக்கூடியது குளோபல் ஸ்கோப் வேரியபிள். இதே மாதிரி என்ன பண்ணலாம், நீ வேற வேல்யூ கூட நீங்க என்ன பண்ணலாம் எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கு. சரிங்களா? இப்போ குளோபல் ஸ்கோப் அதாவது ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு 5 மார்க். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு 5 மார்க். ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ன்றது ஒரு 5 மார்க். இது நல்லா தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோ. இந்த அளவுக்கு எடுத்தாலே உனக்கு 5 மார்க் கண்டிப்பாக கொடுப்பாங்க. புரியுதா சொல்றது? ஸோ உன்னுடைய ஃபேர் நோட்டில் ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கோ. காப்பி பண்ணிட்டு எனக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணி ஆகணும். இது எல்லாமே கிளியராக நோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர்குமெண்ட்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஆர்குமெண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.